கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேசேங்கரன் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 26/8/2024 1/9/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் கோல்சார பிரகாரம் ராசிக்கு, அதாவது ரிஷப ராசி, காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியன், கன்னியில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் சனி வக்ரகதியில் இருக்கார், மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் ரிஷபத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். மக நட்சத்திரம் சிம்ம ராசி வரலும் போகிறார். இது இந்த வாரத்தினுடைய கோல்சார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இந்த வாரம் மொத்தமே விசேஷம். 26ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தேன்னா ஸ்ரீ ஜெயந்தி வைகானசம்னு போட்டிருப்பா. 27ஆம் தேதி பாஞ்சராத்திரம், அன்னைக்கு பாஞ்சராத்திர வழியில் கொண்டாடக்கூடிய வாளுக்கு அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. ரோகிணி நட்சத்திரம், அஷ்டமி திதி ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய காலகட்டம். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அப்புறம் 27ஆம் தேதி அடுத்தது பார்த்தடையானால் 28ஆம் தேதி அவமாகம்னு போட்டிருக்கும். அவமாகம் அப்படின்னா 3 நட்சத்திரங்களோ திதியோ ஒரே நாளில் வர்றது அவமாகம். தசமி திதி 3 நாள் வர்றது, 3 நாள் வர்றதுனால அது அவமாகம். 29ஆம் தேதி பார்த்தேடையானால் ஏகாதசி, ஸ்மார்த்த ஏகாதசின்னு போட்டிருக்கு. 29ஆம் தேதி 30ஆம் தேதி வைஷ்ணவ ஏகாதசி மற்றும் வைஷ்ணவ ஏகாதசி. அதனால் வைஷ்ணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலகட்டம். உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதாவது முடியாதவா, உடல்நிலையில் காம்ப்ரமைஸ்டாக இருக்கிறவா, அதை தவிர சுகர் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட், இந்த மாதிரிலாம் இருக்கிறவா, சின்ன குழந்தைங்க, அதை தவிர கர்ப்பிணி பெண்கள் இவாள்லாம் எக்ஸம்ட் ஆகிடுவா. இதுக்கு ஒருவேளை அவளும் பண்ணுறாளா இருந்தால் அந்த சுஜின்னு பண்ணி ஸ்வீட் மட்டும் இது பண்ணி சாப்பிடுவா. துவாதசி பாருன்னா அடுத்த நாள் பண்ணுவாள். அடுத்த நாள் சாயந்தரம் பார்த்தேன்னா வெள்ளிக்கிழமை, அதாவது சனிக்கிழமை சாயந்தரம் சனி பிரதோஷம் வேறு. ஏன்னா சாயந்தரம் பிரதோஷ காலம் வேறு வருது. ஒரு 5:45 6:15 வரலாம். இந்த வாரத்தில் பார்த்தேனால் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி திருதினஸ்பிருக்குன்னு போட்டிருக்கும். 3 திதிகளோ ராசிகளோ 3 நாட்கள் கண்டினியூஸாக ஒரே திதியோ ராசியோ இருந்ததுன்னா அது திருதினஸ்பிருக்கு. இந்த திருதினஸ்பிருக்குலேயும் விசேஷங்கள் எதுவும் மாத்திர பண்ணுறது. சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தேனால் இந்த வாரம் துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சரி, இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறையணும் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அகத்திக்கீரை கட்ட அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுக்களுக்கு வாங்கி கொடுங்க. அதில் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த வாரத்தின் பலன் 26/8/2024 1/9/2024 வரலும் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்போது ஒரு ராசியாக 26/8/2024 1/9/2024 வரலும் உண்டான ராசி மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க. பேச்சில் கவனமாக இருக்கிறது நல்லது. வக்கரம் கதியோடு இருக்கக்கூடிய சனி பகவானால பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு தடை இருக்காது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் எல்லாமே எல்லா விதமான ஏற்றத்துடன் இருக்கும். இருந்தாலும் இளைய சகோதரர்கள் மூலமாக சிறு சிறு மனக்கசப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் வெற்றி பெறலாம். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஐடி இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் படிக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அமையும். 6ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால செவ்வாய் பகவான் வீடு மனை வாங்கிறதுக்குன்னு புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் ராசியை பார்க்கறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். 5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து பார்க்கறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளவு நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி நிச்சயமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சப்தமத்தில் 6ஆம் அதிபதியான புத பகவான் இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றம். 9ஆம் அதிபதியான புத பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக 9க்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது. அதனால் தந்தையின் மூலியமாக திடீர் பணம் வரவும் தந்தையின் வழியாக வரக்கூடிய சொத்துக்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சூரியன். அதனால் கொஞ்சம் அரசாங்கம் அரசு சம்பந்தமான பிரச்சனைகளில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது.
இந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் எடுத்து பண்ணுறவங்களுக்கு பணம் வர்றதுக்கு கொஞ்சம் இழுத்தடிக்கும், கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அரசாங்க அலுவலர்கள் கூட ரொம்ப இணக்கமாக போகாதீங்க, பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ராசிக்கு 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் சுக்கிரனோட சேர்ந்திருக்கார். தொழில் ஸ்தானாதிபதியான 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கார். அதனால் தொழிலில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் அவரே 5ஆம் அதிபதி குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும், கவலைப்பட தேவையில்லை. கொஞ்சம் சறுக்கல் இருந்தாலும், அதாவது 100 ரூபா விலை போக வேண்டியது 90 ரூபா விலை போகும். அதனால் லாபத்தில் நஷ்டம்னு சொல்லக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு, அதுவும் சட்டம் ஒழுங்கு இது பண்ணுறவங்களுக்கு, அதை தவிர வந்து இந்த கோர்ட்டில் வந்து லாயராக இருக்கிறவங்களுக்கு, அதை தவிர இரும்பு அந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, இரும்பு இந்த வெல்டிங் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர வந்து இந்த ஆயில் சீட்ஸு, எண்ணெய் வித்துக்கள், அதை தவிர இந்த பெட்ரோ கெமிக்கல்ஸு இதெல்லாம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரத்தில் வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதின்றவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 5ஆம் இடத்துல ஆரம்பிக்கக்கூடிய இது 28ஆம் தேதி காலை ஒரு 8 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் 5ஆம் இடத்துல. இந்த 5ஆம் இடத்துல இருக்கும்பொழுது பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதும் 7-5 சம்மந்தப்படுறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் சுக்கிரன் நீச்சப்பட்டு போனதுனால அந்த அளவு ஏற்றம் கொடுக்காது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 6ஆம் இடத்துல போகும்போது 28ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி மதியம் ஒரு 3 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல செவ்வாயோட சம்பந்தம், 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பிரச்சனைகள் இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள சற்று பிரச்சனைகள் இருக்கும், நண்பர்கள் கூட கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும், புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் லேண்டு அது மாதிரி விஷயத்துக்கு வாங்குவீங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் பரிவர்த்தனை யோகம் வேறு பெற்று இருக்கிறதுனால 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்றதற்கு சமம்ன்றதுனால நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. கணவன் மனைவிக்குள்ள சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய, பேச்சில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பேச்சில் ஜாகிரதையாக இருக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் ஆட்சி பெற்று போகிறார் சமசப்தமத்தில். இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே வந்து அந்த ஆப்போசிட் செக்ஸ் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இது வந்து 30ஆம் தேதி மத்தியானத்திலிருந்து 1ஆம் தேதி, அதாவது 1ஆம் தேதி காலை ஒரு 8-9 மணி வரலும், அதாவது 1ஆம் தேதி மாலை ஒரு 11:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் சப்தமாதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பார்ட்னர்ஸில் வந்து எதிர் பார்ட்னராக இருக்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சப்தமாதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது நல்ல விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் 1ஆம் தேதி ராத்திரியிலிருந்து 4ஆம் தேதி காத்தால வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். 4ஆம் தேதி காத்தால ஒரு 10 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம நாளாகவும் இருக்குது. 8ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்க. இதன் மூலியமாக நண்பர்களோடு ரொம்ப இணக்கம் வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது நல்லது. புதிய முயற்சி, வெளிநாடு பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணிட்டு பண்ணுறது நல்லது. இந்த வாரம் ஒரு நல்ல ஏற்றமான வாரமாக இருக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஹயகிரீவர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா இந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ நல்ல நேரமாக இருக்குது. போய் ஹயகிரீவர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக போட்டித் தேர்வு எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.